அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலை 10வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். ஆற்று விடயானந்தம், தத்துவ ஆனந்தம், அணி யோகானந்தம், மதிப்பரு ஞானானந்தம், பேற்றுறும் ஆன்ம ஆனந்தம், பரமானந்தம் சேர் பிரம்மானந்தம், சாந்த பேரானந்தத்தோடு ஏற்றிடும் ஏகானந்தம், அத்விதானந்தம், இயன்ற சச்சிதானந்தம், சுத்த சிவானந்த ஊற்றமதாம் சமரச ஆனந்த சபைதனிலே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். இதுதான் இந்த 10வது பாடல். இப்போ இதுக்கு விளக்கம் பார்ப்போம். இதில் நிறைய ஆனந்தங்களை சொல்கிறாங்க. இந்த ஆனந்தங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஆனந்த சபை ஆகிய அந்த திருச்சிற்றம்பலத்திலே விளங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டு அப்படின்றாங்க. என்னென்ன இன்பங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். விஷய இன்பம், தத்துவ இன்பம், யோகானந்தம், ஞான இன்பம், ஆன்ம இன்பம், பரமானந்தம், பிரம்மானந்தம், சாந்தத்தினால் உண்டாகின்ற பேரானந்தம், இதனால் விளைகின்ற ஏகானந்தம், அத்விதானந்தம், சச்சிதானந்தம், கடைசியில் சுத்த சிவானந்தம். இந்த இன்பங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய சிற்சபையாகிய ஆனந்த சபையில் விளங்குகின்ற தனிக்கடவுள் என்று சொல்லக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தெளிவாக இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆனந்தங்களை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம், சான்று பார்க்கலாம். வள்ளல் பெருமான் எந்தெந்த இடங்களெல்லாம் இதெல்லாம் என்ன, இந்த தத்துவ ஆனந்தம், யோகானந்தம், அந்த ஆன்மானந்தம், இந்த சச்சிதானந்தம், இதெல்லாம் என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். முதல்ல விஷய இன்பம், அதாவது விஷயங்களினால் ஏற்படக்கூடிய இன்பம், அது என்னன்னு பார்ப்போம். அகவல் வரி 839-40 விடய மறைப்பெல்லாம் விடுவித்து உயிர்களை அடையுற தெருட்டும் அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. அதாவது ஜாதி, மதம், சமயம், குலம், கோத்திரம், மொழி, தேசம், உயர்வு, தாழ்வு, ஏழை, பணக்காரன், முதலாளி, தொழிலாளி போன்ற பல்வேறு விஷயங்களால் சகோதர உரிமை, இறை நாட்டம் முதலியன ஜீவர்களிடம் அழுத்தமாக மறைக்கப்பட்டுள்ளது. அவ்வித மறைப்புகளிலிருந்து ஜீவர்களை விடுவித்து தங்கள் அருள் வல்லபத்தால் ஒன்று சேர்த்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வாழ்வித்து அருள்வீர்களாக. இதுதான் இந்த 2 வரிகளுக்கான விளக்கம். இப்போ இதனால் கிடைக்கக்கூடிய இன்பம், அதாவது விஷய மறைப்புகள் எல்லாம் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நீக்குறாங்க. அதனால் கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை தான் விஷய இன்பம் அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. சரி, அடுத்த இன்பம் தத்துவ ஆனந்தம் அப்படின்றாங்க. தத்துவ ஆனந்தம்ன்றதுக்கு அகவல் வரி 47-48 தத்துவா அதீத தனிப்பொருள் வெளியெனும் அத்திரு அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. அதாவது தத்துவத்தில் 2 விதமான தத்துவங்கள் சொல்கிறாங்க. அண்ட தத்துவம், பிண்ட தத்துவம். அண்ட தத்துவம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, பிரம்மா விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ட தத்துவங்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், பசி, காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம், உறக்கம், மரணம், தூக்கம், இந்த மாதிரி இது எல்லாமே பிண்ட தத்துவத்தில் வந்துடும். அண்ட தத்துவத்தில் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சிவன் அது சொல்கிறாங்கல்ல, அது பிண்ட தத்துவத்தில் எல்லாமே. இப்போ நம்ம அன்றாடம் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இந்த உணர்வு நிலைகளாகட்டும், இந்த பசி, தாகம், இதெல்லாம் ஏற்படு பாருங்கள். குரோதம், காமம், கோபம்,
எல்லாமே வந்து தத்துவங்கள் தான். இதெல்லாம் பிண்ட தத்துவம். சரி, இந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக கடந்து வரும்போது நம்மளுக்கு இந்த தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து சித்திகள் விளங்கி அதுக்கு பின்பு சிவநிலை தோன்றி அந்த அனுபவத்தில் யான் என்பதே அந்த கரைந்து போய் அந்த அனுபவிக்கின்ற அந்த அனுபவம் பார்த்திங்களா, அதுதான் உண்மை அனுபவம். இதுதான் வந்து மனிதர்களாகிய நாம் பெற வேண்டிய அந்த அந்த அனுபவம் இதுதான். இந்த அனுபவம் தான் நம்மளுக்கு கிடைக்கணும். அதாவது தத்துவங்களை எல்லாம் தனித்தனியாக கடந்து அந்த யான் அந்த கடவுளோட வந்து ஒன்றுட கரைந்து போயினும்னு சொல்லுவாங்க அட்டகத்தில். அந்த நிலை ஏற்படணும். அதனால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை தான் அவர் வந்து இங்கே வந்து எப்படி சொல்கிறாங்க, தத்துவ ஆனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடிய இன்பம் வந்து பார்த்திங்கன்னா சச்சிதானந்தம் இன்பம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சச்சிதானந்த இன்பம், அதாவது வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம் முதலியவைகளும் தத்துவங்கள் தான். அதாவது வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம் இது எல்லாமே தத்துவங்கள் தான். அண்ட தத்துவம், பிண்ட தத்துவம் போன வரிகளில் பார்த்தோம். அதையெல்லாம் கடந்த அந்த தத்துவ அதீத நிலையில் தான் நம்மளுக்கு வந்து அந்த சச்சிதானந்தம் என்ற அந்த நிலை கிடைக்கும். அந்த சச்சிதானந்தம் அப்படின்றது வந்து வேறு ஒன்றும் இல்லை, சத்து சித்து ஆனந்தம், அதுதான் சச்சிதானந்தம். சத்துனா இயற்கை உண்மை, சித்துனா இயற்கை விளக்கம், ஆனந்தம்னா இயற்கை இன்பம். சத்து சித்து ஆனந்தம். அப்போ இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்து விட்ட நிலையில் தோன்றும் சுகம்தான் சச்சிதானந்தம். அதான் சச்சிதானந்த இன்பம். இதைத்தான் வந்து வள்ளல் பெருமான் நீங்கள் வந்து கீழே சொல்லியிருப்பாங்க பாருங்க, சச்சிதானந்தம்னு. அதுக்கு விளக்கம் தான் இப்போ நான் இப்போ சொன்னேன். சரி, இப்போ அடுத்து ஞான யோகாந்தம், அதாவது யோகானந்தம் மதிப்பரு ஞானானந்தம். அதாவது அதுக்கும் வந்து அகவலில் ஒரு பாடல் 35-36, ஞான யோகாந்த நடத்திரு வெளியெனும் ஆணியில் சிற்சபை அற்பெரும் ஜோதி. அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4ல் ஞான யோகம் அப்படின்றது வந்து 15வது படியாக வரும். இந்த படியில் தான் வந்து இந்த அனுபவம் ஏற்படும் போது தான் மனசில் வந்து நிராசை உண்டாகுது. இந்த நிராசை உண்டாகும் போது தான் மனம் வந்து செயல்பாடு இல்லாமல் அறுபட்டு அப்படியே நிற்கிது. மனம் வந்து சுத்தமாக செயல்பாடு இல்லாத இந்த நிலையில் தான் இறை அனுபவமே தோன்ற ஆரம்பிக்குது. இதைத்தான் வந்து அவர் வந்து பரநாத அனுபவத்தில் பேரொழியாக விளங்கும்னு சொல்கிறாங்க. பேரொழிக்குள்ளே அப்புறம் பொன்னொழிக்குள்ளே செவ்வொளி, அந்த செவ்வொளி தான் கடவுள் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. இந்த ஞான யோகாந்தம்ன்றது வந்து 15வது படி அனுபவத்தில் தோன்றும் ஒளி அசைவை காட்டும் திருவழி என்று கூறப்படும் குற்றமற்ற சிற்சபையின் அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த வரிகள் மூலமாக பார்த்தோம் நம்ம. அதே தான் இங்கேயும் பொருந்தது. அந்த ஞான யோகாந்தம்னு வள்ளல் பெருமான் சொல்வது அந்த 15வது படிநிலை. சரி, இப்போ அதுக்கு அடுத்து அத்துவிதானந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த அத்துவிதானந்தன்றது வேறு ஒன்றும் இல்லை. அதாவது துவைதம் அப்படின்னா 2, அத்வைதம்னா 1. துவைதம்னா ஜீவன் வேறு கடவுள் வேறு அப்படின்னு சொல்கிறது வந்து துவைதம். வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, துவைதமாக இருந்தால் அத்வைதமாக மாறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது துவைதமாக இருந்தால் அத்வைதம் தானே ஆகும் அப்படின்னு தெளிவாக வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. அப்போ அத்வைதம் அப்படின்னா ஜீவனும் இறைவனை அடைய முயற்சி செய்து இறைவனுடன் இரண்டர கலக்கப்பெறும் நிலை அத்வைதம். சரி, அப்போ அத்வைத ஆனந்தம் அப்படின்றது என்னன்னா, அந்த அத்வைத நிலை ஏற்படுகின்ற போது தோன்றுகின்ற சுகம் வளரும் தன்மையுடைய பேரின்பமாதலால் சுக உதயம் எனப்பட்டது. இரண்டற்ற நிலை அனுபவம்தான் மெய்ஞானம் அளிக்கக்கூடியது. இந்த பேரின்பத்தை அளிக்கும் அத்வைத அனுபவ சபையாகிய சிற்சபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி. இதை தான் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாங்க, அத்வைதானந்தம் அப்படின்றாங்க. அதாவது அந்த இரண்டற்ற நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த மெய்ஞானத்தை கொடுக்குது. அதுதான் வந்து அதனால் கிடைக்கக்கூடிய இன்பம். இதைத்தான் வந்து அவர் வந்து அத்வைதானந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் இப்போ எல்லா ஞானமே பார்த்துட்டோம். இப்போ அடுத்து ஆன்ம இன்பம், அதாவது ஆன்ம ஆனந்தம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த ஆன்ம இன்பம்ன்றதுக்கு வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் 2வது பிரிவில் எப்படி சொல்கிறாங்கன்னா,
உலகத்தில் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க தலைப்பட்ட ஆன்ம இன்ப சுகத்தை காலமுள்ள பொழுதே விரைந்து அறிந்து அடைய வேண்டும். அந்த தலைப்பட்ட ஆன்ம இன்ப வாழ்வு எத்தனை வகை என்று அறிய வேண்டில் இம்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு என்று 3 வகையாக அறிய வேண்டும். இம்மை இன்பமாவது அவற்றுள் சிறிய தேக கரணங்களை பெற்று சிறிய முயற்சியால் சிறிய விடயங்களை சில நாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை இம்மை இன்பம் என்று அறிய வேண்டும். மறுமை இன்பமாவது உயர் பிறப்பில் பெரிய தேக கரணங்களை பெற்று பெரும் முயற்சியால் பெரிய விஷயங்களை பல நாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை மறுமை இன்பம் என்று அறிய வேண்டும். பேரின்பம் ஆவது எல்லா தேகங்களையும் எல்லா கரணங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா போகங்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியின் சந்நிதி விசேடத்தால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற பூரண இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் அனுபவிக்கப்படுகின்ற ஒப்பற்ற அந்த பெரிய இன்பத்தை பேரின்பம் என்று அறிய வேண்டும். மேலும் பேரின்ப லாபம் என்பது யாதெனில் யாவும் தாமாய் விளங்குவதே. அப்போ பேரின்பம்ன்றது என்னன்றதும் வள்ளல் பெருமான் சொல்லிட்டாங்க. அதில் ஆன்ம இன்பம், அதில் 3 வகையை சொன்னாங்க. இம்மை இன்பம், மறுமை இன்பம், பேரின்பம். இப்போ நான் உங்களுக்கு படித்து சொன்னேன். இத்தனை வகையான இன்பங்களையும் வள்ளல் பெருமான் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாங்க சுத்த சிவானந்தம். அதான் சுத்த சிவானந்த இன்பம். அதில் அது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். நம்ம இந்த ஆன்ம அனுபவ நிலையில் அதாவது விந்து நாதம், நாதம் பரவிந்து பரநாதம், திக்ராந்தம் அதிக்ராந்தம், சுத்த சிவம் அதீதம், இப்படி வரிசையாக போகிறோம் பார்த்தீங்களா. இதில் போய்கிட்டே இருக்கும்போது வள்ளல் பெருமான் இந்த சுத்த சிவ துரியாதீதம் அப்படின்னு இந்த 43வது நிலை அனுபவத்தை சொல்கிறாங்க. அங்கே தான் அருட்பெரும் ஜோதி அனுபவமாகன்றாங்க. அப்போ தான் அதனால் கிடைக்கக்கூடிய இன்பம், அதைத்தான் சுத்த சிவானந்த இன்பம் அப்படின்றாங்க. இது எல்லாம் கொடுக்கக்கூடிய சிற்சபையாகிய ஆனந்த சபையில் விளங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவராகிய அருட்பெரும் ஜோதி விளங்குகின்றார். இதுதான் இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. நான் சொன்ன இத்தனை விதமான இன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர் அருட்பெரும் ஜோதி. அவர் விளங்கக்கூடிய இடம் திருச்சிற்றம்பலம். இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் தெய்வமணி மாலை 11வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.